தேவன் வார்த்தையாகவே இருக்கிறார். வார்த்தையை அன்றி தேவன் இல்லை என்பதை திட்டமாய் நீங்கள் தெரிந்து விடுங்கள். இயேசு கிறிஸ்துவ மதத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக வரல, மனிதர்களுக்கு நன்மையை கொடுப்பதற்காக வந்தார். நம்பிக்கையே இல்லைன்னு சொன்னா நம்பிக்கை இருக்கிறது, அது தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருக்கிறது. அருமையானவர்களே, கர்த்தர் நல்லவர் பார். எந்த தீமைக்கு அவர் காரணர் அல்ல, எந்த பிரச்சனைக்கு அவர் காரணர் அல்ல. நிச்சயமாகவே நமக்கு ஒரு முடிவு இருக்கிறது. என்னன்னு கேட்டா அது வெற்றி தான். ரோமர்களின் நிருபம் 14வது அதிகாரம். ரோமர் 14 17வது வசனம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷமாயிருக்கிறது. ஜெபிப்போம். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாலை வேளைக்காக நமக்கு நன்றி. உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது என்று நாங்கள் பார்க்கிறோமே. கர்த்தாவே, தேவனாயிருக்கிற வார்த்தைகளை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசுகிறீர். எங்களுடைய கர்த்தாவே, இருளை வெளிச்சமாக்குகிறீர். உம்முடைய வார்த்தைகளை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள கர்த்தாவே நீர் எங்களுக்கு கிருபை செய்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். எல்லாரும் சொல்லுவோம், தேவனுடைய ராஜ்யம். பாருங்க, அதை குறித்து ஏற்கனவே சொன்ன சில காரியங்களை ஞாபகப்படுத்துகிறேன். ஏன்னா சத்தியங்கள் பாருங்க, அது மனதிலே நிலைக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆவியானவருடைய பெரிய ஊழியம் என்னன்னா, தேவனுடைய மக்களுக்கு ஆவியானவர் செய்கிற ஒரு பெரிய ஊழியம் என்னன்னா, வசனங்களை ஞாபகப்படுத்துகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ரொம்ப முக்கியம். ஏற்கனவே கேட்ட வசனங்கள் தான், ஆனால் அந்த வசனங்களை பாருங்க, ஆவியானவர் ஜீவனை அருளத்தக்கதாக நமக்கு நினைப்பூட்டுகிறார். அந்த ஊழியம் ஆவியானவருடைய ஊழியம் பாருங்க. ஒவ்வொரு விசுவாசிக்கும் அதை ஆவியானவர் செய்கிறார். இயேசு பாருங்க, ஆவியானவரை பற்றி சொல்லும்போது இப்படி சொன்னார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். யோவானுக்கு திருப்புங்க, யோவான் 14:26 வசனம் பாருங்க. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து, நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, நினைப்பூட்டுவார். எல்லாம் சத்தமா சொல்லுவோம், நினைப்பூட்டுவார். இந்த ஒரு வேலை சில நேரங்களில் நாம் யோசிக்கிறோம், கேட்ட வசனம் தானே அப்படின்னு யோசிக்கிறோம். எனக்கு தெரியும் அப்படின்னு யோசிக்கிறோம். ஆனால் பாருங்க, வசனத்தை ஒரு வாட்டி கேட்டதுனால ஒரு பெரிய பிரயோஜனம் வந்துடாது. வார்த்தைகள் பாருங்க, மனதிலே பதிய வேண்டியது அவசியமா இருக்கிறது, உள்ளத்திலே எழுதப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் ஆவியானவர் அந்த வேலை தான் செய்கிறாராம். விசுவாசியுடைய உள்ளங்களிலே பாருங்க, தேவனுடைய வார்த்தைகளை எழுதுகிறாராம். தேவனுடைய வார்த்தைகள் பாருங்க எழுதப்படும் போது நாம அந்த வார்த்தைக்கு உகந்து சிந்திக்கிறவர்களாய் மாறிவிடுகிறோம். ஆகவே அந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப ஆவியானவர் நமக்கு ஞாபகப்படுத்தும் போது ஆவியானவரிடத்திலிருந்து நாம் அதை மறுபடியும் கேட்கிறோம். விசுவாசம் எதனாலே வருகிறது? விசுவாசம் கேள்வியினாலே வருகிறது. கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வருகிறது. நல்லா சொல்ல போனா, விசுவாசம் தேவனுடைய வார்த்தையை கேட்க கேட்க வருகிறது. திரும்ப திரும்ப கேட்க கேட்க வருகிறது. ஒரு முறை கேட்டதுனால வருதுன்னு போடல. அப்ப அந்த விசுவாசம் நமக்குள்ளே பெருகும்போது பாருங்க, வாழ்க்கை அற்புத வாழ்க்கையாக மாறுகிறது. ஏன்னா நம்முடைய விசுவாசத்தின்படி தான் நமக்கு நடக்கும். பைபிளில் போட்டிருக்கு, தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். எல்லாரும் சொல்லுவோம், என் விசுவாசத்தினாலே நான் பிழைக்கிறேன். இன்னொரு முறை சொல்லுவோம், என் விசுவாசத்தினாலே நான் பிழைக்கிறேன். அப்ப பாருங்க, நம்ம விசுவாசம் நமக்கு ரொம்ப முக்கியம். என்ன கேட்கிறோம், என்ன விசுவாசிக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். சரியான வார்த்தைகளை கேட்டு சரியான விதத்தில் விசுவாசிச்சோம்னா வாழ்க்கை சரியான திசையில போகும். நல்ல ஆசீர்வாதங்களால் வாழ்க்கை நிரம்பும். ஆகவே தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து ஏற்கனவே சொன்ன சில
சத்தியங்களை ஞாபகப்படுத்துகிறேன். இந்த உலகத்தில் 2 ராஜ்யங்கள் இருக்குது. ஒன்று தேவனுடைய ராஜ்யம், அடுத்தது பிசாசனுடைய ராஜ்யம். இந்த 2 ராஜ்யம் தான் இருக்குது, வேற ராஜ்யமே கிடையாது. பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்தின் தலைவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. பிசாசனுடைய ராஜ்யத்தின் தலைவன் சாத்தான். ஏற்கனவே நாம் சொன்னோம், இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனும் ஆதாமின் விழுந்து போன வித்துக்கு பிறக்கிறபடினால பாவத்தில் தான் பிறக்கிறாங்க. பாவத்தில் பிறக்கிறதுனால அவங்க பிசாசுன் ராஜ்யத்தில் தான் பிறக்கிறாங்க. தாயின் வயிற்றில் பிறக்கும்போது ஒருத்தர் கூட தேவனுடைய ராஜ்யத்தில் பிறக்கிறதே இல்லை. அது பிஷப்போட பிள்ளையா இருக்கலாம், அல்லது ஆர்ச் பிஷப்போட பிள்ளையா இருக்கலாம், அல்லது பெரிய அப்போஸ்தலருடைய பிள்ளையா இருக்கலாம். எல்லா பிள்ளைகளும் பாருங்க பாவத்தில் தான் பிறக்கிறாங்க, பிசாசனுடைய ராஜ்யத்தில் தான் அவர்கள் பிறக்கிறாங்க. எவ்ரி ஒன் இஸ் பார்ன் இன் த கிங்டம் ஆஃப் த டெவில். பிசாசனுடைய ராஜ்யத்தில் தான் என்ன செய்கிறாங்க, எல்லாரும் பிறக்கிறாங்க. அதனால தான் பாருங்க வேதம் சொல்லுகிறது, மனுஷன் தேவனுடைய ராஜ்யத்திற்கு வர வேண்டுமானால் அவன் மறுபடியும் பிறக்கணும். ஒரு முறை பிறந்தது நல்லது, ஆனால் 2வது வாட்டியும் பிறக்கணுமா இயேசு சொல்றாரு. தாயின் வயிற்றிலே பிறந்தது மாம்ச பிறப்பு, ஆவியானவருக்கு பிறப்பது ஆவிக்குரிய பிறப்பு. அப்ப இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனும் மறுபடியும் பிறக்கணும். கவனிங்க, மறுபடியும் பிறந்தாதான் அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வர முடியும். மறுபடியும் பிறக்காத மனுஷன் பிசாசனுடைய ராஜ்யத்துக்குள்ள தான் இருக்கிறான். இயேசு நிக்கதேமு என்கிற ஒரு பெரிய மத தலைவன்ட்டு சொல்றாரு. அவன் மதத்தின் கொள்கைகளை கடைபிடிக்கிறதுல ரொம்ப தீவிரமான ஒரு ஆளு. கரெக்டாக உபவாசம் இருப்பான், கரெக்டாக ஜெபம் பண்ணுவான், கரெக்டாக தசமபாகம் கொடுப்பான், கரெக்டாக தானம் தர்மம் பண்ணுவான். மனுஷருடைய நற்கிரியைகள் இல்லையா, அதில் ரொம்ப கைதேர்ந்த ஆளு நிக்கதேமு. ஆனால் விவரம் என்னன்னா மறுபடியும் பிறக்கல. ரிலிஜியஸ் மேன், ஒரு மதவாதி, ஆனால் பிசாசு ராஜ்யத்துக்குள்ள தான் இருக்கிறான். இயேசு புகழ்ந்து தள்ளுறான். இயேசுவே, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஒருவனும் தேவன் தன்னோடு இராவிட்டால் நீர் செய்கிற அற்புதங்களை போல பெரிய அற்புதங்களை செய்ய மாட்டானே. ரொம்ப உம்மோடு கூட தேவன் இருக்கிறாரு, ஆகவே நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் சொல்லி இயேசுவை புகழ்ந்து தள்ளுகிறான். இயேசு பாருங்க, கொஞ்சம் மைக் எடுத்து எல்லாத்தையும் சொல்லுப்பான்னு சொல்லலை. அவனுக்கு மைக்கை கொடுங்க, எல்லாத்தையும் சொல்லட்டும், யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லலை. அவருக்கு இவன் புகழ்ச்சியெல்லாம் தேவையில்லை. அவருக்கு ஏற்கனவே தெரியும் எங்கேருந்து வந்திருக்கிறோம், எங்கே என்ன செய்ய போகிறோம், எங்கே போகிறோன்னு அவர் கிளியராக இருக்கிறாரு. அதனால மனுஷனுடைய புகழ்ச்சியும் தேவையில்லை, பிசாசனுடைய புகழ்ச்சி அவருக்கு. பிசாசு கூட சொல்கிறேன், நீ தேவனுடைய பரிசுத்தன்ற, வாயை மூடுன்றாரு, பேசாதன்றாரு. கவனிங்க, இவனுடைய புகழ்ச்சி அவருக்கு தேவையில்லை. அவன் நன்மை அடையணும், அதுக்கு தான் அவர் வந்திருக்கிறாரு. ஆகவே அவனுக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வர்றது எப்படின்றத சொல்லி கொடுக்குறாரு. நிக்கதேமுவே, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டான். அப்ப இந்த உலகத்தில் தாயின் வயிற்றில் பிறந்த மனுஷன் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்பதை அவனுக்கு உணர்த்துகிறார். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாக இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாக இருக்கும். அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் மாம்சத்தில் பிறந்துட்டா இப்போ தேவனுக்கு நீ ஆவிக்குரியவனாக பிறக்க வேண்டும். நம்ம பாக்கியம்லாம் என்னென்னா, எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க? ரட்சிக்கப்பட்ட நம்முடைய பாக்கியம் என்னன்னா, நம்ம மறுபடியும் பிறந்திருக்கிறோம். மறுபடியும் பிறந்து ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம். எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க. இப்போ மறுபடியும் பிறக்கணும்னு சொல்றாரு. மறுபிறப்பு எப்படி ஏற்படும்? எந்த பிறப்பா இருக்கட்டும், அது
ஏற்பட வேண்டுமானால் வித்து விழ வேண்டியது அவசியமா இருக்கிறது இல்லையா? விதை இல்லாம பிறப்பே உண்டாகாது. மிருகங்களுக்கும் அப்படிதான், பறவைகளுக்கும் அப்படிதான், மீன்களுக்கும் அப்படிதான், தாவரங்களுக்கும் அப்படிதான், மனுஷருக்கும் அப்படிதான். வித்து இல்லைன்னா பிறப்பு இல்லை. இப்ப மனுஷனை தேவனுடைய குமாரனாக பிறப்பிக்க வேண்டுமானால் அதற்குத்தான் தெய்வீக வித்தாகிய இயேசுவை தேவன் அனுப்பினார். இயேசு ஒரு டிவைன் சீடு, தெய்வீக வித்து என்று வேதம் சொல்கிறது. இயேசுவே அதை பற்றி இப்படி சொன்னார். திருப்புங்க யோவான் 12ஆம் அதிகாரம், யோவான் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் பாருங்க. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த மெய்யாகவே மெய்யாகவேன்றது 2 வார்த்தை வந்துச்சுன்னா அது ரொம்ப முக்கியமான வசனம்னு அர்த்தம். சில இடங்கள்ல பாருங்க, இயேசு மெய்யாகவே என்ற வார்த்தையை சொல்லவே மாட்டார். சில இடங்கள்ல மெய்யாகவே என்பதை ஒரு முறை சொல்லுவார். சில வசனங்கள்ல மெய்யாகவே மெய்யாகவேன்றது 2 வாட்டி வரும். 2 வாட்டி சொன்னார்னா அது ரொம்ப முக்கியமான வசனம்னு அர்த்தம். இது ரொம்ப முக்கியமான வசனம், கவனிங்க. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். பாருங்க, கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். கவனிங்க, யாரை பற்றி பேசுகிறார் இயேசு? தன்னை பற்றி தான் பேசுகிறார். அவர் தான் அந்த கோதுமை மணி. பாருங்க, அவர் நிலத்திலே விழுந்து சாக விட்டான்னு சொல்றார் இல்லையா? இந்த உலகத்தில் வந்து கல்வாரி சிலுவையில் பாருங்க அடிக்கப்பட்டு செத்தார். அவர் தேவன் நமக்காக செத்தார். சாகலைன்னா கோதுமை மணி தனியாக தான் இருக்கும். செத்ததையாகில் மிகுந்த பலனை கொடுக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? இயேசு நமக்காக கல்வாரி சிலுவையில் செத்தாரு, அடக்கம் பண்ணப்பட்டு பாருங்க 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த இயேசு இன்றைக்கு எப்படி இருக்கிறாரு? இன்னைக்கு எப்படி இருக்கிறாருன்னா வார்த்தைங்கிற ரூபத்தில் இருக்கிறாரு இல்லையா? திருப்புங்க வெளிப்படுத்தல் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்க. வெளிப்படுத்தல் 19:13. இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. யார் ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தது? யாரு? இயேசு கிறிஸ்து. பாருங்க, அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. இன்னைக்கு அந்த தெய்வீக வித்து, அந்த இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரு? வார்த்தையாகவே இருக்கிறாரு. அவரை ஜீவ வார்த்தைன்னு சொல்லலாம், அவரை எழுதப்பட்ட வார்த்தைன்னு சொல்லலாம். ரெண்டுமே அவர் தான். எழுதப்பட்ட வார்த்தைகளும் இயேசுதான், ஜீவிக்கிற வார்த்தையும் இயேசுதான். பாருங்க, இப்ப ரட்சிக்கப்படாத மனுஷன் இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போது அவனுடைய உள்ளத்திலே தெய்வீக வித்து விழுகிறது. தெய்வீக வித்து விழுந்த மாத்திரத்தில் அவன் மறுபடியும் பிறகுறான், தேவகுமாரனாக அவன் பிறகுறான், ஆவியிலே மறுபிறப்படைகிறான். இதைத்தான் ரட்சிப்பு என்று வேதம் சொல்கிறது. நம்ம எல்லாரும் அப்படிதான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். வேற விதத்தில் ரட்சிக்கப்படவே இல்லை. சிலர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, பாஸ்டர் நான் எப்படி ரட்சிக்கப்பட்டேன் தெரியுமா? நான் 3 நாள் உபவாசம் கிடந்து, நான் அழுது 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 ஜெபம் பண்ணி, என் பாவத்தையெல்லாம் நான் அறிக்கை பண்ணி, நான் ஆண்டவரை நோக்கி ராத்திரிலாம் கூப்பிட்டதுனால ஆண்டவர் என்னை ரட்சித்தாரு. இல்லை இல்லை இல்லை, அப்படி பண்ணதுனால நீங்க ரட்சிக்கப்படல. ஒருவேளை அப்படி செய்திருக்கலாம். ஆனா ரட்சிப்பு எப்படி ஏற்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா, தேவன் அவருடைய தெய்வீக வித்தாகிய வார்த்தைய உங்க காது வழியா உள்ளத்துக்குள்ள அனுப்புனாரு. அனுப்புன மாத்திரத்தில் இயேசுவே நீர் ஆண்டவர்னு சொல்லி அவரை நோக்கி கூப்பிட்டீங்க. கூப்பிட்ட மாத்திரத்தில்
உங்களுடைய ஆவி மறுபடியும் பிறந்தது. அப்படிதான் நினைச்சிருக்கிறீங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. எப்படி ரட்சிப்பு உண்டானது என்பதை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். திருப்புங்க 1 பேதுருவின் புஸ்தகம், 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் பாருங்க. 1 பேதுரு 1:23. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் பிறந்தீர்களே. எப்படின்னா, எப்ப நம்ம எப்படி பிறந்தோம்? அழிவில்லாத வித்து ஆகிய தேவ வசனத்தை கேட்டு நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? மறுபடியும் பிறந்திருக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளா மாறி இருக்கிறோம். இப்போ இந்த மறுபுறப்படைந்தவர்கள், இந்த ரட்சிக்கப்பட்டவர்கள், இவர்களுடைய தற்போதைய நிலை என்ன அப்படின்னு கேட்டா, அப்படி மறுபடியும் பிறந்ததுனால எல்லாரும் எங்க இருக்கிறாங்களாம்? தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறாங்களாம். எல்லாரும் தேவனுடைய ராஜ்யம், ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறாங்க. முன்னால பிசாசின் ராஜ்யத்துக்குள்ள இருந்தோம், ஆனா இப்ப அங்க இல்லை. முன்னால அவனுடைய ஆளுகைக்கு கீழே இருந்தோம், அந்தகாரத்தின் ஆளுகைக்கு கீழே இருந்தோம். பாருங்க, அவனுடைய பாவம், வியாதி, தரித்திரம், சாபம், இந்த சரக்குகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கைய அப்படியே மூடி இருந்தது. அந்த தீமைகளின் ஆளுகைக்கு கீழே தான் நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறுபுறப்படைந்த மாத்திரத்துல பிசாசு ஓடிட்டான். லைட் வந்த உடனே இருட்டு ஓடுற மாதிரி ஆவி மறுபடியும் பிறப்பிக்கப்பட்ட மாத்திரத்துல பிசாசினுடைய ஆளுக முடிஞ்சிருச்சு. பாருங்க, பிசாசின் ராஜ்யத்தில் இருந்த நாம டிரான்ஸ்லேட் ஆயிட்டோமா. அதாவது அங்கிருந்து ஆண்டவர் தூக்கி தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்மளை வச்சுட்டாராம். இப்போ அவருடைய ஆளுகைக்கு கீழே இருக்கிறோம், தேவனுடைய ஆளுகைக்கு கீழே இருக்கிறோம், அவருடைய பராமரிப்புக்கு கீழே இருக்கிறோம், அவருடைய பாதுகாவலுக்கு கீழே இருக்கிறோம், அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அருமையானவர்களே, இப்படி ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஒளிமயமான எதிர்காலம். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. ஒளிமயமான எதிர்காலத்தை இந்த ரட்சிப்பு நமக்கு என்ன இருக்குது? தந்திருக்கிறது. இப்போ 1 யோவானுக்கு போங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1-2 ஆகிய வசனங்களை பாருங்க. நம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அப்ப கவனிங்க, தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறத போல ஸ்லாக்கியம், பாக்கியம் வேற எதுவுமே கிடையாது. தேவனுடைய பிள்ளைகளா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம். வாட் அ பிரிவிலேஜ்! என்ன ஸ்லாக்கியம்! இதை எண்ணி பார்த்து கர்த்தரை துதிக்கிறீங்களா? ஆண்டவரே, என்னை ரட்சித்து உம்முடைய ராஜ்யத்துக்குள்ள வச்சிருக்கிறீரே, இன்னைக்கு நான் உம்முடைய ஆளுகைக்கு கீழே இருக்கிறேனே, உம்முடைய பராமரிப்புக்கு கீழே இருக்கிறேனே, உம்முடைய பாதுகாவலுக்கு கீழே இருக்கிறேனே, உம்முடைய பிள்ளைங்கிற ஸ்தானத்தில் என்னை வைத்திருக்கிறீரே என்பதை எண்ணி பார்த்து பாருங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எப்போதும் கர்த்தரை துதிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஏன்னா அவ்வளவு பெரிய நன்மையை இந்த ரட்சிப்பின் மூலமாக தேவன் நமக்கு செய்திருக்கார். ரட்சிப்பு காட்டிலும் ஒரு பெரிய அற்புதம் உங்க வாழ்க்கையில் நடக்க போறதே கிடையாது. தெரியாவிட்டால் தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு கடன் பிரச்சனை நீங்கிடலாம், அது ஒரு அற்புதம் தான். சரீரத்தில் ஒரு வியாதி சுகமாயிரலாம், அது ஒரு அற்புதம் தான். ஒரு வேலை கிடைச்சிடலாம், அது ஒரு அற்புதம் தான். பிறக்காத குழந்தை ஒன்று பிறந்திடலாம், அது ஒரு அற்புதம் தான். நடக்காத ஒரு திருமணம் நடந்துடலாம், அது ஒரு அற்புதம் தான். ஆனா ரட்சிப்பை போல ஒரு அற்புதம் வேற எதுவுமே கிடையாது. இருக்கிறதுல பெரிய அற்புதம் என்னன்னு கேட்டீங்கன்னா ரட்சிப்பு தான். எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க? எல்லாரும் சொல்லுவோம், ஆண்டவரே என்னை ரட்சித்தபடியால் உமக்கு நன்றி. இன்னொரு முறை சொல்லுவோம், ஆண்டவரே என்னை ரட்சித்தபடியால் உமக்கு நன்றி. இன்னொரு முறை சொல்லுவோம், ஆண்டவரே என்னை ரட்சித்தபடியால் உமக்கு நன்றி. இப்படிதான் ஆரம்பிக்கணும் பாருங்க நாளை. சந்தோஷத்துல ஆரம்பிக்கணும்.
அந்த நாளுக்குரிய ஆசீர்வாதம் ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். இப்பொழுது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம். இப்பொழுது தேவன் நம்முடைய அப்பாவா இருக்கிறாரு, அவர் நம்முடைய ராஜாவா இருக்கிறாரு, அவர் நம்முடைய ஆண்டவரா இருக்கிறாரு. அவருடைய அரசாட்சிக்கு கீழே, அவருடைய ஆளுகைக்கு கீழே, அவருடைய பாதுகாவலுக்கு கீழே பாருங்க நாம் இருக்கிறோம். நல்ல எதிர்காலத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். பாருங்க, எந்த கரையமும் நாம கொடுக்கல. இதுக்காக எந்த கரையத்தையும் நாம கொடுக்கல. நீங்க பாருங்க, இந்தியாவில் இருக்கிறவங்கலாம் நிறைய பேருடைய கனவு என்னன்னா, அமெரிக்காவில் போய் வேலை எடுக்கணும், அமெரிக்காவில் வேலை எடுத்து அமெரிக்க குடியுரிமை வாங்கணும், சிட்டிசன்ஷிப் குடியுரிமை வாங்கி அங்கேயே டேரா போட்டுடணும். அப்புறம் சந்ததி சந்தானமாக இங்கே வந்துடவே கூடாது, இந்தியாவுக்கு அங்கேயே இருந்துடணும் அப்படின்றது அநேகருடைய கனவு. அதுக்காக என்ன பண்ணுறாங்க தெரியுமா? அவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. இந்த அமெரிக்கா கனவை மனசில் வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. அதுக்குரிய அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுகிறாங்க, எழுதி வேலை எடுக்கிறாங்க. வேலை எடுத்து எப்படியாவது அமெரிக்கா போய் சேர்ந்துடணும்னு பிரயாசம் எடுத்து லட்சக்கணக்கான ரூபாயில செலவழிச்சு கடைசியில் அமெரிக்காவில் போய் இறங்கிடுறாங்க. இறங்கி அங்கே வேலை செஞ்சுட்டே இருக்கிறாங்க. வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது பாருங்க, இந்த குடியுரிமைக்கு அப்ளை பண்ணுறாங்க. கிரீன் கார்டுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். கிரீன் கார்டு வாங்குறது, அமெரிக்க குடியுரிமை வாங்குறது. அதுக்கு அப்ளை பண்ணிட்டு 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் காத்திருக்கிறாங்க. சிலர் 20 வருஷம் ஆகியும் சிலர் கிடைக்க மாட்டேங்குது. கடைசியில் ஒரு வழியா கிடைச்சிருச்சுன்னா நிம்மதி பெருமூச்சு. அப்பா எவ்வளவு பிரயாசப்பட்டு இந்த அமெரிக்க குடியுரிமையை வாங்கிட்டாங்க. பாருங்க, இந்தியாவில் வாழ்றதை காட்டிலும் கொஞ்சம் பெட்டர்ன்னு சொல்றாங்க. சரி, இருக்கட்டுமே, அப்படியே வச்சுக்கலாம். ஆனால் அருமையானவர்களே, இந்த பிசாசுனுடைய அரசாட்சிக்கு கீழே வாழ்றது, இந்த பிசாசுனுடைய ராஜ்யத்தில் வாழ்றது நரக வாழ்க்கை. அது இல்லாத கஷ்டங்களை அனுபவிக்கிற வாழ்க்கை, அடிமைத்தனத்தின் வாழ்க்கை. இந்த பிசாசு இருக்கிறானே, சும்மா விட மாட்டான். ஆட்களை போட்டு ஆட்டி படைக்கிறான், புளிஞ்சு எடுக்கிறான். இவங்க விரும்பாததெல்லாம் செய்ய வைக்கிறான். அப்படி தவறு செஞ்ச பிறகு அதனுடைய பலாபலன்களெல்லாம் கொண்டு அந்த தலையில சுமத்தி மனுஷர்களை பாடாப்படுத்துறான். இதான் பிசாசுனுடைய வேலை. திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறானே என்று வேற ஒன்றுக்கும் வரான். நல்லா கவனிங்க, நம்ம எல்லாரும் அவனுடைய அரசாட்சிக்கு கீழே தான் இருந்தோம். நானும் அவன் அரசாட்சிக்கு கீழே தான் இருந்தேன். பாடாப்பட்டேன் நான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரட்சிப்புல அவனுடைய அரசாட்சியிலிருந்து விடுதலை ஆக்கிட்டாரு. விடுதலை ஆக்கி அருமையானவர்களே, இன்பமான தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டாந்து வச்சிருக்கிறாரு. இது என்னன்னா, அமெரிக்க குடியுரிமையை பார்க்கலாம் 1000 கோடி மடங்கு உயர்ந்த ஒரு ஸ்தானம் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறது. கவனிங்க, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த நாட்டினுடைய குடியுரிமையும் அதனுடைய ஸ்லாக்கியங்களும் தேவனுடைய ராஜ்யத்தின் குடியுரிமைக்கு அதனுடைய ஸ்லாக்கியங்களுக்கு பக்கத்திலேயே வராது. இது ரொம்ப அற்புதமான ராஜ்யம். ஆனா கவனிங்க, அமெரிக்க குடியுரிமை வாங்கிறதுக்கு அவ்வளவு பிரயாசப்பட்டு லட்சங்களை செலவழிச்சு காத்து கடந்து அதை வாங்குறாங்க. இந்த பிசாசுனுடைய ராஜ்யத்திலிருந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வர்றதுக்கு நாம சல்லி காசு கொடுக்கல. ஹலோ, இருக்கிறீங்களா? சல்லி காசு கொடுக்கல. இயேசு நம்மை இலவசமாக அங்கிருந்து தூக்கி இங்க கொண்டாந்து வச்சுட்டாரு. அதுக்கு வேண்டிய கரையத்தெல்லாம் அவர் கொடுத்துட்டார். பெரிய கரையம் அது. நமக்கு ஃப்ரீயா கிடைச்சதுனால அது ரொம்ப சீப்புன்னு அர்த்தம் கிடையாது. சீப் இல்லை, அது வெரி காஸ்ட்லி. இயேசு தம்முடைய ரத்தத்தினுடைய கடைசி சொட்டையும் கொடுத்திருக்கிறார். எதுக்காக? பிசாசுனுடைய ராஜ்யத்தில் நம்மளை தூக்கி எடுத்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வைப்பதற்காக.
அவர் எல்லாத்தையும் பே பண்ணிட்டார். பே பண்ணி எல்லாவற்றையும் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? இலவசமாக கொடுத்துருக்கிறாரு. வேதத்தில் நாம் அற்புதமான ஒரு வேத பகுதியை வாசிக்கிறோம். இப்படி திருப்புங்க, ரோமர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம், ரோமர் 3:23 பாருங்க. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். எல்லாரும் சொல்லுவோம், இலவசமாய் நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். இலவசமாய் நான் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே வந்திருக்கிறேன். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. இலவசம், ஒரு கரையும் கொடுக்கல. இயேசு எல்லா கரையத்தையும் கொடுத்திருக்கிறார் நமக்காக. ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுவோம். இன்னொரு முறை சத்தமா அல்லேலூயா. பாருங்க, அவ்வளவு பெரிய கரையத்தை நமக்காக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இன்பமான ராஜ்யத்துக்குள்ள நம்மளை கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்தது மட்டுமல்ல, அருமையானவர்களே, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்படியான அதிகாரத்தையும் உரிமையையும் வல்லமையையும் கொடுத்திருக்கிறார். God's people are people of authority. God's people are people of power. கவனிங்க, ஆண்டவருடைய பிள்ளைகள் அதிகாரம் நிறைந்தவர்கள், வல்லமை நிறைந்தவர்கள். பிசாசின் மேல, தீமைகளின் மேல பாருங்க, ஆளக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறாரு. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. அதனாலதான் யோவான் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, யோவான் சுவிசேஷத்தில், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி தேவன் அவர்களுக்கு, சத்தமா சொல்லுங்க, அதிகாரம் கொடுத்தார். அதிகாரப்பூர்வமான பாருங்க ஒரு ஸ்தானத்துல தேவன் நம்மளை நினைச்சிருக்காரு, கொண்டு வந்து வச்சிருக்கிறார். அதனாலதான் பாருங்க, நான் ஒன்றும் இல்லை பிரதர், நான் குப்பை பிரதர், நான் தூசி பிரதர், நான் ரட்சிக்கப்பட்ட பாவி பிரதர் அப்படின்னு சொல்லி பேசவே கூடாது. நிறைய ஆவிக்குரிய மக்கள் அப்படின்னு செய்றாங்க, பேசுறாங்க, அதை தாழ்மைன்னு நினைக்கிறாங்க. அது தாழ்மை கிடையாது. தாழ்மை என்பது என்னன்னா, வசனத்தின்படி யோசிக்கிறது தான் தாழ்மை. வசனம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி யோசிக்கிறது தான் தாழ்மை. இது அறிவீனத்தினால் தாழ்மைன்னு நினைச்சுக்கிட்டு அறிவீனத்துக்கு இடம் கொடுக்குறாங்க. அறிவீனத்துக்கு இடம் கொடுக்கும் போது என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள். பிசாசனுடைய பாருங்க ஒடுக்குதல், பிசாசனுடைய தொந்தரவு, இதன் மூலமா நமக்கு வரக்கூடிய ஆபத்து இருக்குது. நான் ஒன்றும் இல்லை பிரதர், நான் குப்பை பிரதர், நான் தூசி பிரதர், இப்படி சொல்லுகிற மக்கள் நிறைய பேர் என்ன செய்றாங்க, ஆவிக்குரிய வட்டாரத்தில் இருக்கிறாங்க. தேவனுடைய மக்களே, நான் சொல்லுகிறேன், நாம குப்பை கிடையாது. நம்ம தேவாதி தேவனுடைய பிள்ளைகள். நம்ம ராஜா வீட்டு பிள்ளைகள். இருக்கிறீங்களா? நம்ம அப்பா ஒரு ராஜா, ராஜாதி ராஜா. அவருக்கு ஈட இணையான இன்னொரு ராஜா எவனுமே கிடையாது. அவர் தான் நித்திய ராஜா. அவருடைய பிள்ளைகளா நம்ம இருக்கிறோம். இது பெருமை கிடையாதுங்க, இது உரிமை. உரிமையா சொல்லுகிறோம் நாம. நான் ஆண்டவருடைய பிள்ளை. நல்லா பெரிய பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவார் அந்த காலத்துல, நல்லா நெஞ்சை நிமித்தி தோலை உயர்த்தி இருக்கணும் ஆண்டவருடைய பிள்ளைகள். வெட்கமும் அவமானமும் நமக்கு கிடையாது. தலை குனிந்த வாழ்க்கை நமக்கு கிடையாது. நம்முடைய வெட்கத்தையும் அவமானத்தையும், அருமையானவர்களை, நம்முடைய எல்லா லட்சியங்களையும் இயேசு கல்வாரி சிலுவையில் நினைச்சிருக்கிறாரு, சுமந்து தீர்த்திருக்கிறாரு. பாவத்தின் அடிமைத்தனத்தில் நம்மளை நினைச்சிருக்கிறாரு, விடுதலை ஆக்கி இருக்கிறாரு. அருமையானவர்களே, தேவகுமாரர்களாக நம்மை மாற்றி இருக்கிறாரு. எவ்வளவு பெரிய பாக்கியம். நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் பாருங்க, வாலிபனா இருந்த போது, இப்பவும் வாலிபன் தான், நான் அடிக்கடி நான் ஏற்கனவே சொன்னது போல திருமணமான வாலிபன். ஜாய்ஸ் மேயர்ட்ட ஒருத்த அம்மா கேட்குறாங்க, ஹவ் ஓல்ட் ஆர் யூ? எவ்வளோ வயசு ஆயிடுச்சு உங்களுக்கு? பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா 60 years old, 65 years old அப்படி தான் சொல்லுவாங்க. 65 வயசாயிடுச்சுன்னு.
அதில் இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்க, 65 இயர்ஸ் ஓல்டுன்னே சொல்லுவாங்க. இந்த அம்மாட்ட வந்து ஹவ் ஓல்ட் ஆர் யூ அப்படின்னு கேட்டவொடனே இந்த அம்மா சொல்லுது 75 இயர்ஸ் யங் அப்படிங்கிறாங்க. அந்த அம்மா ஓல்டு இல்லை, யங். பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியம் நமக்கு இருக்குது. பாருங்க, நித்தியத்தில் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் யாருமே ஓல்டாகவே மாட்டாங்களாம். எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க. முகத்தில் இருக்கிற சுருக்கமெல்லாம் இருக்கவே இருக்காது, வழுக்குத்தலையெல்லாம் இருக்கவே இருக்காது. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, நான் ரட்சிக்கப்பட்டு வாலிபனா வந்துட்டு இருந்த போது ஒரு முறை ஒரு ஜெபக்கூட்டத்துக்கு போயிருந்தேன். வேற ஒரு இடத்துல நடந்த ஜெபக்கூட்டத்துக்கு போயிருந்தேன். அங்கே ஒருத்தர் பாருங்க, தாழ்மைன்னு நினச்சிக்கிட்டு நெஞ்சில் அடிச்சுட்டு ஜெபம் பண்ணுறாரு. ஜெபம் பண்ணும்போது நெஞ்சில் அடிச்சுட்டு ஜெபம் பண்ணுறாரு. ஆண்டவரே, நான் வந்து ஒரு செத்த நாயை போல இருக்கிறேன் ஆண்டவரே அப்படின்றார். இப்படியே சொல்கிறார். எனக்கு பகீர்ன்றுச்சு. ஏன்னா நான் அப்படி கேட்கவே இல்லை. பெரிய பாஸ்டர் வந்து நீ தேவனுடைய பிள்ளை, கிறிஸ்து உனக்குள்ளே இருக்கிறாரு, உன்னை பலப்படுத்துற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்யணும், உனக்கு பலன் உண்டு, இப்படி தான் பெரிய பாஸ்டர் அந்த காலத்தில் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. நாங்கள் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இவர் பாருங்க ஜெபக்கூட்டத்தில் சொல்கிறாரு, செத்த நாய் மாதிரி இருக்கிற ஆண்டவரேன்னு. அப்புறம் தான் யோசித்தேன், இப்படிப்பட்ட ஆட்கள் கூடுற இடத்துக்குலாம் போகக்கூடாது போல. நம்மை போல விசுவாசிக்கிற ஆட்கள் கூடுற இடத்துல தான் ஜெபக்கூட்டத்தில் கலந்து கொள்ளணும். இருக்கிறீங்களா? இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்களை போல விசுவாசிக்கிற ஆட்கள் இருக்கிற இடத்துல தான் நீங்கள் பாருங்க கூட்டத்துக்கே போகணும். ஏன் இதை சொல்ல வரேன்னா, தாழ்மைன்னு என்னென்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் மெய்யான தாழ்மை என்ன? அருமையான வசனத்தின்படி யோசிக்கிறதா. வசனம் சொல்லுகிறது, பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இப்பொழுது அவருடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம், இப்பொழுது அவருடைய ஆளுகைக்கு கீழே இருக்கிறோம். பேதுருவிடத்தில் இயேசு விதமாக சொன்னார். திருப்புங்க மத்தேயு 17:25 பாருங்க. மத்தேயு 17:25. அவன் வீட்டிற்குள் வந்தபோது அவன் பேசுகிறதுக்கு முன்னமே இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது? பூமியின் ராஜாக்கள் தீர்வையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்திலோ அந்நியரிடத்திலோ யாரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று கேட்டார். சரியான கேள்வி கேட்கிறார். பேதுருவே, பூமியின் ராஜாக்கள் தீர்வு வரி டாக்ஸ் வாங்குறாங்க இல்லையா, வரியெல்லாம் வாங்குறாங்க இல்லையா, இதை வந்து நாட்டு பிரஜைகள்கிட்ட வாங்குறாங்களா அல்லது தங்களுடைய பிள்ளைகள்கிட்ட வாங்குறாங்களா அப்படின்னு சொல்லி இயேசு கேட்கிறாரு. உண்மை என்ன? பூமியின் ராஜாக்கள் ஒருத்தர் கூட தங்கள் வீட்டாரிடத்துல தங்கள் வீட்டு பிள்ளைகளிடத்துல தீர்வையும் வரியையும் வாங்க மாட்டாங்க. ஏன்னா அது அவங்க வீடு. தீர்வையும் வரியையும் யார்கிட்ட வாங்குறாங்கன்னா நாட்டு பிரஜைகள்கிட்ட வாங்குறாங்க இல்லையா, வாங்கி தான் கவர்மெண்ட்டை ரன் பண்றாங்க. ஏசு அப்படி கரெக்டாக கேட்குறாரு, யார்கிட்டப்பா வாங்குறாங்கன்னு. அதற்கு பேதுரு 26ஆம் வசனம் பாருங்க, அந்நியரிடத்தில் வாங்குகிறார்கள் என்றான். கரெக்டாக சொல்றான். அவன் மீனவனாக இருந்தாலும் அவனுக்கு தேச சட்டங்கள்லாம் நல்லா தெரியுது. சொல்றான், அந்நியரிடத்தில் வாங்குகிறார்கள் என்றான். இயேசு அவனை நோக்கி, அப்படியானால், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டுவது இல்லையே. வரி கேட்டு வந்திருக்கிறாங்க. இயேசுநாதர்கிட்ட வந்து சொல்ல வந்திருக்கிறான். வரி வாங்குறவங்க வந்துட்டாங்க ஆண்டவரேன்னு சொல்றதுக்கு தான் வந்திருக்கிறான். அதுக்கு தான் கர்த்தர் இப்படி கேட்டாரு. அதுக்கு அவன் சொன்னான், ராஜாக்கள் வந்து மற்றவங்கள்ட்ட தான் அந்நியர் இடத்துல தான் வரி வாங்குறாங்க அப்படின்னு சொன்னான். அதுக்கு இயேசு சொல்றாரு, நீ சொன்னது கரெக்டு, அப்படியானால் நீ சொன்னதுபடி நாம கொடுக்க வேண்டியது இல்லையே அப்படிங்கிறாரு. விளங்குதா உங்களுக்கு? ஏன் அப்படி சொல்றாரு? நாம ராஜா விட்டு பிள்ளைகள்ப்பா, ராஜாதி ராஜா நம்முடைய ஆண்டவர், அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். நாம தீர்வையும் வரியும் எதுக்கு கொடுக்கணும்? கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் இவனுக்கு இடர்லாம் இருக்க வேணாம். நாம
அவருக்கு எப்படி எண்ணம் பாருங்க. நம்ம ராஜா வீட்டு பிள்ளைகள் பாருங்க. அவர் தன்னை மட்டும் சொல்லல, பேதுருவையும் சேர்த்துக்கிறார். நாம் அப்படிங்கிறாரு. நல்லா கவனிங்க. பேதுரு அப்படி யோசித்தானு தெரியல. அவன் யோசிச்சிருப்பான், நான் யாருங்க, நான் ஒரு மீன் பிடிக்கிறவன், மீனை பிடிச்சி வயிற்ற கழுவுறவன், நான் ஒரு சாதாரண செம்படவன், அப்படிதான் அவன் யோசிச்சிருப்பான். ஆனா இயேசுனுடைய எண்ணங்களை பாருங்க. நாம ராஜா விட்டு பிள்ளைகள்னு அவர் யோசிக்கிறது மட்டும் இல்ல, இவனையும் சேர்த்து, அப்ப நீயும் தேவாதி தேவனை விசுவாசிக்கிறதுனால நீயும் ராஜா விட்டு பிள்ளை தான். நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்க யாருங்க? ஹலோ, நாமளும் ராஜா விட்டு பிள்ளைகள் தான். இருக்கிறீங்களா? எல்லாரும் சொல்லுவோம், நான் தேவனுடைய பிள்ளை, நான் ராஜாவின் பிள்ளை. இந்த எண்ணம் மேல ஓங்கணும் பாருங்க. நம்ம ராஜா விட்டு பிள்ளைகள் இல்லையா? அதனால சொல்றாரு, கடலுக்கு போப்பா, போய் தூண்டில போடு, முதலாவது அகப்படுற மீனை வாயை திறந்து பாரு, ஒரு வெள்ளி பணம் இருக்கும், அதை எடுத்துட்டு போய் உனக்காகவும் எனக்காகவும் செலுத்திரு அப்படிங்கிறாரு. அவன் அப்படியே செய்யறான். கடல்ல கோடிக்கணக்கான மீன்கள் இருக்குது இல்லையா? கோடி மீன்கள் இருக்குது. ஆனா இயேசுவின் வார்த்தையின்படியே தூண்டில போடுறான். முதலாவது அகப்படுற மீனை எடுத்து பார்க்குறான். வாயை திறந்து பார்த்தா வெள்ளி பணம் இருக்குது. அதை கொண்டாந்து நினைச்சிட்டான், கொடுத்துட்றான். பண விஷயத்தில் அற்புதங்கள் எப்படி நடக்குதுன்றதை பாருங்க. என்ன விசுவாசிக்கிறாங்களோ அதுக்கு ஏற்றபடிதான் காரியங்கள் நடக்கும். அருமையானவர்களே, நான் ராஜா விட்டு பிள்ளை, என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்திலிருந்து என்னுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குகிறார். நான் கடன் வாங்காதிருப்பேன், நான் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன், நான் கீழாக மாட்டேன், நான் மேலாவேன், நான் வாழாக மாட்டேன், நான் தலையாவேன், கர்த்தர் சகல ஜாதிகளையும் என்னை மேன்மையாக வைப்பார் அப்படின்னு விசுவாசிங்கன்னா தான் உங்க விசுவாசத்தின்படி உங்களுக்கு என்ன செய்யும்? நடக்கும். இல்லைங்க, நான் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவன், எங்க அப்பா அம்மாலாம் ஏழை, நான் ஒன்றும் படிக்கல, பெரிய பிஸ்னஸ்லாம் இல்லை, சாதாரண வேலை பார்த்துட்டு இருக்கிறேன், எங்கள் தாத்தா பாட்டி காலத்துலேருந்து நாங்கள் ஏழைகளாகவே இருக்கிறோம், இப்படியே ஒரு எண்ணத்தை நீங்கள் மனசில் வச்சுருந்தீங்கன்னா மேலே எழும்புறதுக்கு வாய்ப்பே கிடையாது. தேவனுடைய மக்களே கவனிங்க. ஒருவேளை உங்கள் பின்னணி அதுவாக இருக்கலாம், ஆனால் என்னைக்கு ஆண்டவர்கிட்ட வந்தீங்களோ அன்னையிலிருந்தே நீங்கள் ராஜா விட்டு பிள்ளைங்க. என்ன யோசிக்கணும், நான் ராஜாதி ராஜாவுடைய பிள்ளை, என் பின்னணியெல்லாம் நான் மறந்துட்டேன். நான் அந்த ஜாதி, அந்த குலம், அந்த கிராமம், தாத்தா பாட்டி அப்படி, அப்பா அம்மா அப்படி, இதெல்லாம் மறந்தாச்சு. இப்போ எங்கள் அப்பா இயேசு. இருக்கிறீங்களா? எங்கள் அப்பா ராஜாதி ராஜா, எங்கள் அப்பா தங்கப்பட்டினத்துக்கு சொந்தக்காரரு. ஆபிரகாம் பாருங்க, ராஜாட்ட சோதோமின் ராஜாவை பார்த்து சொல்றான், நீ கொடுக்குற தங்கத்தில் எதையுமே நான் எடுத்துக்கிற மாட்டேன், ஒரு ஷூ லேச கூட நான் எடுக்க மாட்டேன், ஏன்னா எங்க அப்பா நான் விசுவாசிக்கிறவர் வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரர், வானத்தையும் பூமியும் உடையவராகிய தேவனுக்கு நேராக என் கரங்களை உயர்த்துகிறேன். எப்படி எண்ணம் பார்த்தீங்களா? அதனாலதான் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். தேவனுடைய மக்களை கவனிங்க. நீங்க உங்களை தாழ்வா நினைச்சிட்டு இருக்கும்போது உயர்ந்த ரீதியில கர்த்தர் உங்களை தூக்க முடியாது. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க விரும்புகிறேன். அடிக்கடி ஜெபம் பண்ண, ஆண்டவரே உயர்ந்த எண்ணங்களை எனக்கு தாரும். நான் டெய்லி ஜெபம் பண்றேன், உயர்ந்த எண்ணங்களை எனக்கு தாரும் ஆண்டவரே, அன்பின் எண்ணங்களை எனக்கு தாரும், விசுவாசத்தின் எண்ணங்களை எனக்கு தாரும், உண்மை இன்னார்ந்து அறிந்து கொள்ளக்கூடிய பிரகாசமுள்ள மனக்கண்களை எனக்கு தாரும், நீர் என்னை குறித்து வைத்திருக்கிற நோக்கங்களையும் திட்டங்களையும் நான் அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அப்படி ஜெபம் பண்ணணும். இருக்கிறீங்களா? பாருங்க, ரொம்ப முக்கியம். பாருங்க, பெந்தகோஸ்தே மக்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா, நம்ம என்ன விசுவாசம் என்ன பிரதர், விசுவாசிக்காட்டி என்ன பிரதர், ஆண்டவருடைய சித்தம் தானா நடக்கும் பிரதர். அட சோம்பேறி, ஆண்டவருடைய சித்தம் தானா நடக்கும்னா இந்த பைபிளே தேவையில்லையே. பைபிள் இதுக்கு எழுதிக்கு நம்ம கையில் கொடுத்த இரவும் பகலும் தியானமாருன்னு சொல்ல போறாரு. அது ஆண்டவருடைய சித்தம் தானா நடக்குமே? நடக்காது. கவனிங்க, ஆண்டவருடைய சித்தம் என்னன்றதை நீங்க பைபிள்ல இருந்து கண்டுபிடிச்சு, யூ மஸ்ட் பி ஆக்டிவ் இன் ஃபெய்த், விசுவாசத்துல நீங்க பாருங்க ரொம்ப தீவிரமா இருக்கணும். இந்த வசனங்கள் எல்லாம் அருமையானவர்களே மனசுல வைக்கணும். திரும்ப 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 உங்களுக்கு இந்த வசனங்களை
ஞாபகப்படுத்தணும். டூ வீலரில் போகும்போதோ, பஸ்ஸில் போகும்போதோ, அல்லது காரில் போகும்போதோ கண்ட பிரச்சனையும் யோசிச்சு கவலைப்படுறதுக்கு பதிலாக தேவனுடைய வார்த்தைகளை யோசிச்சுக்கிட்டு அதையே வாயில் முணுமுணுத்துக்கிட்டு பாருங்க, ஆண்டவரை தோத்திரம் பண்ணிகிட்டே போனீங்கன்னா பிரயாணம் ரொம்ப இன்பமாக இருக்கும். ஆமென். பாருங்க, ஆவிக்குரிய விதத்தில் விவேகிகளாய் நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பாருங்க, இதுதான் தேவனுடைய ராஜ்யத்தில் வாழ்கிற நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தேவன் நமக்கென்று ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஆசீர்வாத நன்மைகளை நாம் என்ன செய்யணும்? சுதந்திரிக்கிறவர்களா இருக்கணும். சும்மா விட்டுறக்கூடாது. சும்மா விட்டுட்டோம்னா போயிடும், பிசாசு எடுத்துட்டு போயிடுவான். சும்மா இருந்தோம்னா பரலோகத்துக்கு போவோம். ஆனால் பூமியில் பெரிய வெற்றிகளை காண முடியாது, பெரிய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியாது. எத்தனை பேர் பூமியில் பெரிய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கணும்னு விரும்புகிறீங்க? அதுக்கு வழியை தான் சொல்லிட்டு இருக்கிறேன் நான். இயேசு அவருடைய வாழ்க்கையில், அன்னைக்கு பேதுருடைய வாழ்க்கையில் அந்த அற்புதம் நடந்ததுக்கு காரணம் என்னன்னா அவருடைய விசுவாசம், அது அவருடைய எதிர்பார்ப்பு. இன்னைக்கு நாம என்ன விசுவாசிக்கிறோமோ, நாம என்ன எதிர்பார்க்கிறோமோ அதன்படி தான் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். ஆகவே தேவன் பெரிய ஆசீர்வாதங்களை நமக்காக வச்சிருக்கிறார். விடக்கூடாது, ஒன்றை கூட விடக்கூடாது. கல்வாரியில் ரத்த கரையத்தை கொடுத்து நமக்காக பரிசுத்தத்தையும் ஆரோக்கியத்தையும் ஐஸ்வர்யத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஞானத்தையும் அறிவையும் ஏராளம் சவதரித்து நமக்காக வச்சிருக்கிறாரு. அவர் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும், எல்லாரும் சொல்லுவோம் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும், பாருங்க, ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் கிறிஸ்துவுக்குள் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். உன்னதங்கள் இருக்குது ஆசீர்வாதங்கள் எல்லாம். எவ்வளவு பணம் தேவையோ அது இருக்குது, எவ்வளவு ஆரோக்கியம் தேவையோ அது இருக்குது, எவ்வளவு பரிசுத்தம் தேவையோ அது இருக்குது. அருமையானவர்களே, எவ்வளவு வல்லமை தேவையோ அது இருக்குது. அத சுதந்திரிக்க வேண்டிய வேலை நம்ம வேலை. அதை பற்றி எந்த அறிவும் இல்லாம பெந்தைகோஸ்தே ஆட்கள் மாதிரி கர்த்தருடைய சித்தம் தானா நடக்கும்னு சொல்லிட்டு சும்மா இருந்தோம்னா ஒண்ணுமே கிடைக்காது. நிறைய உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறத நான் ஒன்னே நீங்க எடுத்துக்கொள்ள போறதில்ல. திருப்புங்க ஒரு வேத பகுதி, உபாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். உபாகமம் சீக்கிரம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்க. ஓரேபிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய சொன்னது என்னவென்றால், மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பேசுறான் பாருங்க, நீங்கள் இந்த மலை அருகே தங்கி இருந்தது போதும். மோசே மரிச்சு போன பிறகு பாருங்க, இந்த ஜனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்லகிஷா இருக்கிறாங்க. ஒரு சோம்பேறிகளா இந்த யோர்தானை பார்த்துட்டு அது பிரவாகித்து ஓடிக்கிட்டு இருக்குது. அதுக்கு அங்கிட்டு தான் கானான் தேசம் இருக்குது. முதலாவது பட்டணம் எரிகோ பட்டணம். இந்த ஆட்கள் பாருங்க, எப்பவுமே ஏதாவது ஒரு சாக்கு போக்க சொல்லிட்டு பேசாம இருக்கிறது தான் அவங்களுடைய வேலை. மோசேயினுடைய அவங்க உயிரோடு இருக்கும்போதும் இப்படிதான். ஒரு இடத்துக்கு வந்தாங்க, அங்கேயே தங்கிட்டாங்க. எழும்பி போறதுக்கு இஷ்டமே கிடையாது. இப்போ கர்த்தர் சொல்றாரு, ஓரேபிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடு சொன்னது என்னவென்றால், நீங்கள் இந்த மலை அருகே தங்கி இருந்தது போதும், இங்கேயே படுத்தலான்னு யோசிக்காதீங்க, எழும்புங்கன்றார். ஹலோ, இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. 7வது வசனம் பாருங்க, நீங்கள் திரும்பி பிரயாணம் புறப்பட்டு ஏமோரின் மலை நாட்டிற்கும் அதற்கு அடுத்த எல்லா சமனான வெளிகளிலும் குன்றுகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் தென் திசையிலும் கடலோரத்திலும் இருக்கிற கானானியரின் தேசத்துக்கும் லீபனோனுக்கும் ஐப்ராத் நதி என்னும் பெரிய நதி வரைக்கும் என்ன செய்யுங்கள்? போங்கள். பாருங்க, தங்கி இருந்தது போதும், புறப்பட்டு போங்கள் அப்படிங்கிறாரு. 8வது வசனம் பாருங்க, இதோ இந்த தேசத்தை உங்களுக்கு முன்பாக வைத்தேன், நீங்கள் போய் கர்த்தர் உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் அவர்களுக்கு பின்வரும் அவர்கள் சந்ததிக்கும் ஆணையிட்டு கொடுத்த, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, அந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். எல்லாரும் சொல்லுவோம், சுதந்தரித்துக் கொள்ளுங்கள்.
ஏராள நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு. கல்வாரியில் அவ்வளவு பாடுபட்டிருக்கிறாரு உங்களை ரிச் ஆக மாத்துறதுக்காக. ஒண்ணு இல்லாத உங்களுடைய வாழ்க்கையை எல்லாவற்றையும் உடைய வாழ்க்கையாக மாற்றுவதற்காக எல்லா நன்மைகளையும் உங்களுக்காக சவதரித்து வச்சிருக்கிறாரு. இப்போ நீங்க ஸ்லகிஷா ஏனோதானன் இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக ஏற்படுத்தி வைத்த எந்த ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ள போறதில்லை. தங்கி இருந்தது போதும், புறப்பட்டு போங்க. போய் கர்த்தர் உங்களுக்காக ஏற்படுத்தின இந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். இது தானா பழம் பழுத்து வாயில விளற மாதிரி இருக்காது. ஏன்னா கர்த்தர் இந்த நன்மைகளெல்லாம் நீங்க அனுபவிக்கணும்னு சொல்லி உங்களுக்காக எல்லாத்தையும் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. ஆனா பிசாசு இருக்கிறானே, அவன் எதுவுமே உங்க கையில கிடைக்கூடாதுன்னு அவன் விரும்புறான். உங்கள் எதிராளியை பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். பாருங்க, உங்க கையில எதுவுமே கிடைக்கூடாது, உங்களை ஒண்ணு இல்லாம ஆக்கணும்னு சொல்லி அவன் பிரயாசப்படுகிறான். இப்ப நீங்க நடுவில் இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களுடைய நல்வாழ்வு விரும்புகிறாரு, அதற்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருக்கிறாரு. பிசாசு உங்க கையில எதுவுமே கிடைக்கூடாதுன்னு அவன் நினைக்கிறான். இப்ப நீங்க நடுவில் இருக்கிறீங்க. நல்லா கவனிங்க. இப்ப பைபிள்ல போட்டிருக்குது, துரைத்திறனங்களோடும் அதிகாரங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இப்போ கர்த்தர் பட்சமா சேர்ந்துக்கிட்டு வசனத்தை விசுவாசிச்சு பிசாசுக்கு என்ன செய்யணும்? ஏத்து நிக்கணும். பிசாசே, பரிசுத்தம் என்னுடையது, ஆரோக்கியம் என்னுடையது, ஐஸ்வர்யம் என்னுடையது, சமாதானம் என்னுடையது, சந்தோஷம் என்னுடையது. எனக்காக, என்னுடைய நல்வாழ்வுக்காக இயேசு எல்லாவற்றையும் சம்பாதித்து எனக்கு வைத்திருக்கிறார், சவதரிச்சு வச்சிருக்கிறாரு. எதையுமே நான் இழந்து போக மாட்டேன். உன் கரத்தை இதிலிருந்து எடு என்று இயேசுவின் நாமத்தில் உனக்கு கட்டளை கொடுக்கிறேன். சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதாங்க? நீங்க சொல்றீங்களா இல்லையா எனக்கு தெரியாது. சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பிசாசை என் சரீரத்தை விட்டு உன் கரத்தை எடு, ஆரோக்கியம் என்னுடையது. நான் வியாதியில வாழ போறது கிடையாது. என் வியாதிகளெல்லாம் இயேசு சுமந்து தேர்த்திருக்கிறாரு. சுகமும் பலனும் ஆரோக்கியமும் என்னுடையது. உச்சநிலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நான் சுகமா இருப்பது தான் என் தேவனுடைய சித்தம். இருக்கிறீங்களா? அப்ப டெய்லி உங்க சரீரத்தை பார்த்து நீங்க தான் பேசணும். பாடி, ஐ கமாண்ட் யூ, பி ஸ்ட்ராங் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். சரீரமே, இயேசுவின் நாமத்தினால ஆரோக்கியமாயிரு. நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க, யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தை பாருங்க. கடிவாளத்தை போட்டு குதிரைகளை அடக்கிற மாதிரி வார்த்தைகளை பேசி இந்த சரீரத்தை அடக்கலாமா? இந்த சரீரம் இருக்குதே, இது நம்முடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்படுமா? வார்த்தைகளை சொல்லி குழந்தைகளை ட்ரீட் பண்றோம் இல்லையா? குழந்தைகள் அடம் பிடிச்சுன்னா ஏன்னு சத்தம் போடுறீங்கன்னா டக்குன்னு அட்டென்ஷனுக்கு வந்துடும். எலும்பு அப்படின்னா டக்குன்னு எழும்பிடும். கவனிங்க, அந்த மாதிரி இது ஒரு குழந்தை மாதிரி இருக்குது பாருங்க இந்த சரீரம். உங்களுடைய ஆவியில நீங்க ராஜா மாதிரி இருக்கிறீங்க. இப்போ இந்த சரீரத்தை பார்த்து நீங்க சொல்லணும், நரம்பு பாஸ்டர், கால் ஒரு பக்கமா இழுக்குது பாஸ்டர் அப்படிமாங்க சிலர். முதுகுக்குள்ள அப்படியே குத்துது பாஸ்டர் அப்படிமாங்க. ஏன் நீங்க அந்த குத்துறதை பார்த்து பேசக்கூடாதுன்னு நான் கேட்குறேன். அந்த நரம்பை பார்த்து நீங்க எதை என்னைக்காவது பேசியிருக்கிறீங்களா? பேசலன்னா பேசுங்க இயேசுவின் நாமத்துல. நரம்பு நம்ம சொல்றதெல்லாம் கேட்குமா? கவனிங்க, நரம்புக்கு என்ன காதா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இயேசு கேட்குறாரு, நான் காத்தை பார்த்து பேசினேன், காத்துக்கு என்ன காதா இருக்குது? கடலை பார்த்து பேசினேன், கடலுக்கு என்ன காதா இருக்குது? ஆனா காத்து அடங்குச்சு, கடல் அமைதலா ஆச்சு. மரத்தை பார்த்து பேசினேன், மரத்துக்கு என்ன காதா இருக்குது? இப்படிலாம் பாருங்க. இந்த மண்டை மூளை ரொம்ப வேலை செய்யறதுக்கு இடம் கொடுத்தோம்னா ஆவிக்குரிய அதிகாரத்தை நம்ம இழந்து போயிடுவோம். எல்லாம் நமக்கு தெரியாது இல்லையா? கர்த்தர் சொன்னது தான் கரெக்டா இருக்க முடியும். கர்த்தர் தான் சொல்லியிருக்கிறார், எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி
தான் சொன்னபடி நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும். எல்லாரும் சொல்லுவோம், நான் சொன்னபடி எனக்கு ஆகும். இன்னொரு முறை சொல்லுவோம், நான் சொன்னபடி எனக்கு ஆகும். இன்னொரு முறை சொல்லுவோம், நான் சொன்னபடி எனக்கு ஆகும். அப்ப அவன் சொன்னபடி அவனுக்கு ஆகும்னு சொன்னது யாருங்க? இயேசு சொல்லியிருக்கிறாரு. சத்தியபரர் இயேசு அவர் சொல்லியிருக்கிறாரு. இப்ப நீங்க அவருடைய வார்த்தையின் அடிப்படையில் உங்க சரீரத்தை பார்த்து என்ன செய்யலாம்? பேசலாம். அருமையானவர்களே, சமாதானம் இல்லைன்னா சமாதானத்தை இயேசுவின் நாமத்தில் ரிலீஸ் பண்ணி விடுகிறேன். சமாதானம் என்னுடையது. ஏன் சமாதானத்துக்காக இயேசு தண்டிக்கப்பட்டிருக்கிறாரு. எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் தண்டனை இயேசுவின் மீது வந்தது. இயேசு தண்டிக்கப்பட்டதுனால எனக்கு சமாதானம் இருக்குது. சமாதானம் என்னுடையது, சந்தோஷம் என்னுடையது, ஐஸ்வர்யம் என்னுடையது. நான் இல்லாமையில வாழ போறதில்லை, நான் பற்றாக்குறையில வாழ போறதில்லை. இருக்கிறீங்களா? இருந்தா ஒரு ஆமீன் சொல்லுங்க. இதெல்லாம் பாருங்க, போங்கள் சுதந்திரியுங்கள்ன்றதுக்குள்ள இருக்குது. சும்மா இருக்காதீங்க, சுதந்திரியுங்கள். உங்களுக்காக வைக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை சுதந்திரிங்க. ஒரு இடம் வேணும்னா அது வேணும்னு சொல்லுங்க. முதல்ல ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அவ்வளவு ஆசீர்வாதங்களை கல்வாரியில் பாடுபட்டு சம்பாதிச்சு வச்சிருக்கிறார். ஒன்னையும் விடக்கூடாது, எல்லாத்தையும் பாருங்க ரிலீஸ் பண்ண பேசணும். அதை பார்த்து பைபிளில் போட்டிருக்குது, இல்லாதவைகளை இருக்கிறவர்கள் போல அழைக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு இல்லை அப்படின்னா இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தா இல்லாமலே போயிடும். இல்லாத நன்மையை கர்த்தர் வச்சிருக்கிறாருங்க. நன்மைகள் எல்லாவற்றையும் உங்களுக்காக சவதரித்து வச்சிருக்கிறாரு. இப்போ இல்லாததை இருக்கிறது மாதிரி கூப்பிடணும். வியாதியின் மத்தியில சுகம் என்னுடையதுன்னு சொல்லணும். நீங்க பண பிரச்சனையின் மத்தியில என் பாத்திரம் நிரம்பி வழிகிறதுன்னு நீங்க சொல்லணும். திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருங்க, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறதுன்னு சொல்லிட்டே இருங்க. அற்புதம் நடக்க ஆரம்பிச்சிடும். குழந்தை இல்லைன்னா குழந்தை பிறக்கும். அதான் யோசித்து பார்க்குறேன் நான். மரியாளுடைய வயிற்றுல எந்த ஒரு புருஷனுடைய துணையும் இல்லாம, எந்த ஒரு புருஷனுடைய தொடர்பும் இல்லாம குழந்தை உருவாயிடுச்சு இல்லையா? அற்புத குழந்தை இயேசு உருவெடுத்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அப்ப கணவனுடைய உதவியே இல்லாம கர்த்தரால ஒரு நபரை கற்பத்தில் உருவாக்க முடியுமானால், கணவருடைய உதவியோடு இருக்கிற குடும்பத்தில் குழந்தை உருவாகாமல் இருப்பது எப்படி? வாய்ப்பே கிடையாது. கர்த்தரால எல்லாம் கூடும். இருக்கிறீங்களா? அப்ப குழந்தை இல்லை குழந்தை இல்லைன்னு சொல்றதை நிறுத்திட்டு அற்புத குழந்தை இயேசுவின் நாமத்தில் பிறக்கும். கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும், சுதந்திரம். பிள்ளைகள் கர்த்தராலும் ஈவு. அதை சொல்லணும். இல்லாத குழந்தைய இருக்கிற குழந்தைய போல கூப்பிடணும். கூப்பிட்டீங்கன்னா அது வரும். ஏன்னா நீங்க ராஜா வீட்டு பிள்ளைகள். ராஜாதி ராஜா அப்படிதான் செயல்படுகிறாரு. வெளிச்சமே இல்லாத இருந்த போது தேவன் என்னங்க சொன்னாரு? சத்தமா சொல்லுங்க. வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்னாரு. எங்க பார்த்தாலும் இருட்டு, கும் இருட்டு. ஆனா தேவன் என்ன சொன்னாரு? ஐயோ இருட்டா இருக்குதே, நான் இப்படி படைக்கலையே, பிசாசுக்கு எடுத்துட்டானே, அப்படி புலம்பல அவரு. சொன்னார் வெளிச்சம் உண்டாக கடவுது. இல்லாத வெளிச்சத்தை இருக்கிறது போல கூப்பிடுறாரு. வந்துருச்சு, வெளிச்சம் உண்டாயிற்று. அவருடைய பாணியை தான் நம்ம பின்பற்றோம். ஏன்னா அவர் தான் நம்முடைய அப்பா, நாம் அவருடைய பிள்ளைகள். பாருங்க, பிள்ளைகள் அப்பாவை ஃபாலோ பண்ற மாதிரி, பிள்ளைகள் அப்பாவை இமிட்டேட் பண்ற மாதிரி நாம அவரை என்ன செய்யறோம்? ஃபாலோ பண்றோம். இல்லாத நன்மைகளை கூப்பிடுறோம். வீடு இல்லைன்னா வரும் இயேசுவின் நாமத்தில் வீடு. நல்ல நிலம் எனக்கு கிடைக்கும், நல்ல வீடை நான் கட்டுவேன், நல்ல காரை நான் வாங்குவேன், நல்ல பாருங்க தேவனுக்கு சாட்சியா அந்த உலகத்துல வாழ்ந்திருப்பேன், கீழாகாமல் மேலாவேன், வாளாகாமல் தலையாவேன்னு சொல்லணுங்க. எவ்வளவு தூரம் சொல்றீங்களோ அது அப்படியே என்ன செய்யும்? பலிக்கும். நான் ஆண்டவர் தான் சொல்லியிருக்கிறாரு, அவன் சொன்னபடி ஆகும் என்று. பாருங்க, அப்படித்தான் சுதந்திரித்தார்கள் விசுவாசத்துல. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து முடிச்சிருவோம். திருப்புங்க எபிரேயரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். எபிரேயரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் பாருங்க.
எபிரேயர் 4:1. ஆனபடினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கான வாக்குத்தத்தம். இளைப்பாறுதல்னா என்ன தெரியுமா? இங்க என்ன இளைப்பாறுதல்னா இதை பற்றி சொல்றாருன்னா, அந்த கானான் தேசத்தை பற்றி தான் சொல்றாரு. அந்த பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான அந்த கானான் தேசத்தை பற்றி தான் இங்க சப்ஜெக்டே. அதான் அதை பற்றி சொல்லும்போது அது தேவனுடைய இளைப்பாறுதல். யோசித்து பாருங்க, பணம் இல்லாம கஷ்டப்படுறீங்க, பணம் நிறைய வந்துருச்சுன்னா அது இளைப்பாறுதலா இல்லையா? சுகம் இல்லாம கஷ்டப்படுறீங்க, சுகம் வந்துருச்சுன்னா இளைப்பாறுதலா இல்லையா? பிள்ளை இல்லாம கஷ்டப்படுறீங்க, பிள்ளை வந்துருச்சுன்னா இளைப்பாறுதலா இல்லையா? வரன் கிடைக்காம கஷ்டப்படுறீங்க, நல்ல வரன் வந்துருச்சுன்னா ஹலோ இளைப்பாறுதல் இல்லையா? வேலை இல்லாம கஷ்டப்படுறீங்க, சூப்பர் வேலை ஒண்ணு கிடைச்சிருச்சுன்னா இளைப்பாறுதல் இல்லையா? அதான் தேவனுடைய இளைப்பாறுதல். தேவனுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லா வார்த்தைக்குள்ள வச்சிருக்கிறாரு, எல்லா ஆசீர்வாதங்களையும் வார்த்தைக்குள்ள வச்சு இந்த வார்த்தையை நம்ம மடியில கொடுத்திருக்கிறாரு. அப்படி வார்த்தையின் மூலமாக ஆசீர்வாதத்தை நமக்கு வாக்கு பண்ணி இருக்கும் போது அதை ஒருவனும் அடையாமல் போகாதபடிக்கு பயந்திருக்க கடவும், எச்சரிக்கையா இருக்க கடவும். அதை இழந்து போயிடக்கூடாது. விடமாட்டேன், சுதந்திரிக்காம விட மாட்டேன், எல்லாம் என்னுடையது, எல்லாம் என்னுடையது. இருக்கிறீங்களா? இப்படி விசுவாசிங்கன்னா அருமையானவர்களே, ராஜா வீட்டு பிள்ளைகள் தேவனுடைய ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறவர்களாக மாறிவிடுவீர்கள். ஆமேன். எல்லாரும் தயவு செய்து நிற்போம். தேங்க்யூ லார்ட். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நம்ம துதிக்கிறோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். பிசாசின் ராஜ்யத்துக்குள்ளே இருந்த எங்களை மறுபிறப்பின் மூலமாக, ரட்சிப்பின் மூலமாக கர்த்தாவே உம்முடைய ராஜ்யத்திற்குள்ளே கொண்டு வந்த உம்முடைய அன்பை நாங்கள் நினைக்கிறோம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். இருளின் அதிகாரத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு எங்களை உட்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே இந்த ராஜ்யத்தின் ஸ்லாக்கியங்களை அனுபவிக்கும்படி கர்த்தாவே நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். இந்த ராஜ்யத்திலே கர்த்தாவே எங்களுக்கென்று ஏராளம் நன்மைகளை சுதந்திரமாக வைத்திருக்கிறீர். எல்லாவற்றையும் சுதந்திரிக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய எண்ணங்கள் உயரட்டும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையின்படி சிந்திக்க எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய வார்த்தையின்படி விசுவாசிக்க எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய வார்த்தையின்படி கர்த்தாவே ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். எதுமா நீர் செய்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி. வந்திருக்கிற யாவரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த கர்த்தாவே பைபிள் ஸ்டடியை ஆங்காங்கே இருந்து பல ஊர்களிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் ஆசீர்வதிக்கும்படி இயேசுவின் நாமத்திலே நான் ஜெபிக்கிறேன். விதமாக செய்கிறபடியால் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.